சென்னை அடையாறில் ட்ரிபிள் மர்டர், அதாவது பிஹாரி ஃபேமிலியை ட்ரிபிள் மர்டர் பண்ண அந்த ஒரு வழக்கே நகரத்தையே உலுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சம்பவம் நடந்த 2 நாட்களில் மறுபடியும் இன்னொரு அரசு கல்லூரியில் கேன்டீனில் வேலை பார்க்கக்கூடிய 22 வயது இளம் பெண்ணை அந்த கேன்டீன் ஓனர் உட்பட 5 பேர் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மேலும் பல அதிர்ச்சிகளை கிளப்பியிருக்கு. என்னதான் கூகுளில் உமன்ஸ் சேஃபஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளோ குற்றங்களோ பாலியல் வன்கொடுமைகளோ அதிகமாகிட்டே தான் இருக்கு, அதிகமாகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. இதுல யாரை குத்தம் சொல்றது குறை சொல்றது அப்படிங்கிறதும் தெரியல. குற்றங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர குறைந்த பாடே இல்லை. பெண்களுக்கு மிக பாதுகாப்பான நாடு, என்னோட ஆட்சியில மிக பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு ஸ்டேஜை தட்டி சொல்றாரு நம்ம முதலமைச்சர். ஆனா அந்த முதலமைச்சரோட கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் அவராலேயே ஒரு பெண்ணிற்கு ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு, பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு வழக்கை பற்றி தான் நாம் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். கழக உடன்பிறப்பே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது மிகவும் அதிர்ச்சி அளிக்குது. மேலும் இது சம்பந்தமாக அரசியல் ரீதியாகவும் பல கண்டனங்கள் வலுத்து வருது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த இஷ்யூ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முழுமையாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கும்பகோணத்தை சேர்ந்த 22 வயது இளம்பெண் திருமணமாகி 2 மாதங்கள்ல கணவருடன் கருத்து வேறுபாடு இருந்த ஒரு காரணத்தினால பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவியோட இங்க சென்னை நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் கேன்டீன்ல வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி இவங்களை வேலைக்கு எடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை கோட்டூரை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருத்தர் முத்துச்செல்வம் அப்படிங்கிறவர் இந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள கேன்டீனை டைரக்ட் கான்ட்ராக்ட்ல எடுத்து கிட்டத்தட்ட 12 வருடமா நடத்தி வராரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவர் மூலியமா தான் இந்த மகேஷ் பேசி இந்த 22 வயது இளம் பெண்ணை வேலைக்காக அனுப்புறாரு கும்பகோணத்துல இருந்து. இந்த கேன்டீன்ல வந்து சேர்ந்து 20 நாட்கள் தான் ஆகுது. மேலும் வெளியே தங்குனா பாதுகாப்பு இல்லை, தெரியாத ஊர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கேன்டீன்லேயே தான் இந்த பெண் தங்கி வேலையும் பார்த்து வந்திருக்காங்க. பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு அந்த பெண் தங்குனது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்த சம்பவம் இருக்கு. கடந்த 28 ஜனவரி 2026 புதன்கிழமை அன்று இந்த கேன்டீன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க 22 வயது இளம் பெண் அலற சத்தம் கேட்குது. இப்படியாக அலற சத்தம் கேட்ட உடனே அங்க காலேஜில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது இந்த கேன்டீன்ல இந்த பெண்ணோட கூட வேலை பார்க்கக்கூடிய 57 வயதுடைய குணசேகரன் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதா சொல்லப்படுது. இதையடுத்து அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த நபரை பிடிச்சு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீசாரும் வந்து அந்த நபரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிகுந்த அச்சத்துல இருந்த இந்த பெண்ணை மீட்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல பாதுகாப்பு அலுவலர் முன்னாடி கவுன்சிலிங்காக அனுப்புறாங்க. சரி, இந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரியான வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காரு, அந்த பொண்ணை கவுன்சிலிங்க்கு அனுப்பியாச்சு, ஓகே இனிமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கவுன்சிலிங் கொடுத்துட்டு அனுப்ப வேண்டிய அந்த குழந்தை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நல அலுவலர் என்ன சொல்றாங்க போலீஸ் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது மேலும் சிலர் இந்த வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பெண் சொல்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமானது வெளிவருது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண் ஆதரவற்ற பெண் அப்படிங்கிறது முத்துசெல்வம் யாரு கேன்டீனோட கான்ட்ராக்ட் ஓனருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பெண் சிறிது மன வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத பில்டிங்குக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான் இந்த முத்துசெல்வம். மேலும் இது மட்டும் இல்லாம முத்துசெல்வத்தோட நண்பன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நபரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவனுமே இந்த பெண் கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீற ட்ரை பண்ணியிருக்கான். சில இடங்கள்ல அத்து மீறியதாகவும்
அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது இவனுங்களுக்குள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி, ஒருத்தன் பண்ண தப்ப இன்னொருத்தன் கிட்ட சொல்றதுனால அவனுமே அந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இப்படிதான் இவனுங்களுக்குள்ள இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இதை அடுத்து இந்த தகவல் தெரிந்த குணசேகரன் 57 வயது, அதான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த பெண் அலர்னாங்க, அதற்கு காரணம் ஒருத்தர் இந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரு அப்படிங்கிறது. அந்த நபர் வேலைக்கு சேர்ந்த ஒரே நாள்ல இந்த பெண்ணிடம் அத்துமீறி இருக்கான். அப்படி அந்த அத்துமீறல் அப்போதான் இந்த பெண் கத்தி கூச்சலிட்டு இப்போ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, 57 வயது அப்படின்னா ஏண்டா நாய, உன்னோட பொண்ணு வயசு இருக்கும்டா அந்த பெண் இருக்கு. அந்த பெண் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு கை கூசலையா, உடம்பு கூசலையா? இவன் மட்டும் இல்ல, திமுக பிரமுகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முத்துசெல்வம் கார்த்திகேயன். முத்துசெல்வம் தப்பு பண்ணா கார்த்திகேயன் நல்ல நண்பனா இருந்தா அவன் கண்டிச்சிருக்கணும். இந்த நாயம் அதை ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னா மிகவுமே கொடூரர்களாக தான் இந்த நாய்ங்க இருந்திருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் இப்போ மொத்தமாக உட்காந்து கம்பி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 3 பேர் மட்டும் இல்லை, மேலும் 2 தன்னிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் புகாரும் அந்த பெண் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த 2 எனக்கு பேர் தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனா நான் அவங்களோட ஃபேஸை பார்த்தனா கண்டிப்பா யாருன்னு அடையாளம் காட்ட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் போலீசார் இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பற்றியுமே இந்த 3 கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கும்பகோணத்திலையுமே தனக்கு இது போல துன்புறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுமே இந்த பெண் சொல்றாங்க. மேலும் இந்த பெண்ணிற்கு தேவையான மருத்துவ வசதி, ஏன்னா அந்த பெண் மன வளர்ச்சி குன்றிய பெண் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஸோ அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் கவுன்சிலிங்கும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் நடக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேருமே பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் எல்லோரையுமே சைதாப்பேட்டை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 11 வரை இவங்களை நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி தான் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் போலீசார் தரப்புல இருந்து விரைவாக கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற விளக்கமும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணை கொடுமை பண்ணி இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா முகத்தை மூடிக்கிட்டே ஓடுறானுங்க இந்த 3 பேரும். ஏண்டா தப்பு பண்ணும் போது எங்கடா போகுது உங்க அறிவு? உங்க வீட்டுல எல்லாம் பெண்களே இல்லையா? சகோதரிகள் இல்லையா? உன்னை பெத்த தாய் இல்லையா? அப்படியாக இவர்கள்லாம் பெண்களா இருக்கும் போது அவங்கள மட்டும் மதிக்கிறேன் நீ, அடுத்த வீட்டு பெண் அப்படின்னும் போது எப்படி உனக்கு இந்த மாதிரியான சீண்டல்கள்லையோ இல்லை வன்கொடுமைகளிலோ ஈடுபடணும் இல்லை ஏமாற்றணும் அப்படிங்கிறது தோணுது? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் அது யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இப்போ இங்க நடந்திருக்குங்க. அப்போ கல்லூரி கேம்பஸ் உள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்படின்னா இன்னைக்கு கேன்டீன்ல வேலை பார்க்குற ஒரு பெண் மேல கை வச்ச இந்த 3 நாய்ங்க அதே பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் மேல கை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி ஏதும் இதற்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுமே கல்லூரிகள்ல கண்டிப்பா விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரி கேம்பஸ்குள்ள எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை. அதனால இந்த பெண்ணை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ அதெல்லாம் எங்களால் கண்டறிய முடியல அப்படின்னு போலீசார் தரப்புல சொல்லப்பட்டதா மீடியாக்கள்ல சொல்லப்படுது. இந்த கல்லூரி கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி. இங்க சிசிடிவி கேமராக்கள் கரெக்டா இருக்கா, சர்வைலன்ஸ் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத யாரு கவனிக்கணும்? இத்தனை நாள் கவனிக்கல. ஆனா இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இனிமே சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை உறுதி பண்ணுங்க அப்படின்னு போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு அசம்பாவிதம் நடந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கண்காணிப்பு விஷயங்கள், பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாருமே பார்ப்போமா? அப்போதான் இதை பத்தி யோசிப்போமா? ஏன் இது எப்பயுமே கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்க வேண்டிய விஷயம் இது கரெக்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தோணல. இனிமே கல்லூரிகள்ல இது மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இருக்க சிசிடிவி கேமரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அப்படின்னும் போது இத்தனை நாள் எங்க போச்சு இந்த கோரிக்கை? ஏன் இத்தனை நாள் வைக்கல? ஒரு அசம்பாவிதம் நடந்தாதான் வைப்போமா? ஒரு அசம்பாவிதம் நடந்தாதான் அங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போமா? நொய்டால நடந்த ஒரு கேஸ் ரீசெண்டா பார்த்துருந்தோம். அந்த நபர் இறந்தே போயிட்டாரு. அந்த ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அங்க அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறமா தான் பேரிகேடே போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நான் பேசியிருப்பேன்.
அதே போல தான் இப்போ இந்த சம்பவமும் நடக்குது. ஒரு அசம்பாவிதம் நடந்தது, பின் அதற்கு அடுத்துதான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வருது. இது போல காலேஜ் கேம்பஸ் உள்ள அபண்டண்டா ஒரு சில ஏரியாக்கள் இருக்குங்க. அப்படிதான் இந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜை கள ஆய்வு பண்ணக்கூடிய சில பேரோட வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது சில இடங்கள்லாம் ரொம்ப அபண்டண்டா இருக்கு. அது பகல்ல பார்க்கவே பயமா இருக்கு. இரவுல எவ்வளோ பயமா இருக்கும். அங்க ப்ராப்பர் லைட்டிங் இல்லை, ப்ராப்பர் கேமரா இல்லை, ப்ராப்பர் சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கானா அதுவும் இல்லை, ப்ராப்பர் வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இப்படியாக இருக்கும்போது அந்த இடங்களை ஏன் அபண்டண்டா விடணும்? கவர்மெண்ட்டோட காலேஜ் இருக்குன்னா, கவர்மெண்ட்டோட இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்த வேற எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த ப்ராப்பரான சிசிடிவி கண்காணிப்பு வச்சு கண்காணிச்சிருக்கணும்ல. ஏன் இதை தவறுறாங்க? இப்படி இந்த மாதிரி காலேஜஸ்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஏன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு எழும்புது. இதே தனியார் கல்லூரியோ இல்லை தனியார் மருத்துவமனையோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க, இல்லை கல்லூரிகள் கட்டுறாங்க, பள்ளிகள் கட்டுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ், இத்தனை கேமரா இருக்கணும், இத்தனை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே சொல்ற இதே அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையோ கல்லூரியோ பள்ளிகளோ ஏன் அங்கே இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் சரிவர இல்லை அப்படிங்கிற கேள்விகளும் பல பேர் எழுப்பி வராங்க. பெண்களின் பாதுகாப்பில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டேஜை தட்டி சொல்லக்கூடிய நம்ம சிஎம் இப்படி அவர் ஒரு பெண்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. அந்த கூட்டத்தை நடத்தி அங்கதான் இந்த விஷயத்த சொல்றாருங்க. சொன்ன மறுவாரமே அது பொய்யோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அசம்பாவிதங்கள் லைனா நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா திமுக பிரமுகரே. இப்படி திமுக பிரமுகரால ஒரு பெண் இருக்கு, அவல நிலை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் என்னன்னா ஸ்டேஜில் ஏறி பெண்களை இழிவுபடுத்துறது, கொச்சையா பேசுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னொருத்தர் என்னன்னா இங்க பெண்களுக்கு வன்கொடுமை செய்யறது. என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. இதுல வேற இந்த மாதிரியான விஷயங்கள் பேச வந்தா மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க, அதை விட இது கம்மின்றானுங்க. ஏன்டா எனக்கு ஒண்ணு புரியல. கம்மியா இருந்தாலும் ஒரு உயிர் போனாலும் அது உயிர்னு தானே பேசுறோம் எல்லாருமே. அந்த பாதுகாப்பு அரண்கள்லாம் சிறந்து விளங்கினால் இந்த போன ஒரு உயிர் கூட போயிருக்காது அப்படிங்கிறது தானே எல்லாருமே பேசக்கூடியது. ஆனால் அதை விட்டுட்டு மற்ற மாநிலங்களில் இல்லை, நாம் 20வது இடத்துக்கு தாண்டி தான் இருக்கிறோம், 20 இடத்துல கூட இல்லை, கிரைம் ரேட்டே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னு கூகுளில் சொல்லப்படுறதா சொல்கிறாங்க. ஓகே, டேட்டாக்கள்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஓகே, அதே கூகுளில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிரைம் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகலை. டிக்ரீஸ் ஆனாதானே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல். அப்போ ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். என்னதான் மற்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த விஷயத்துல இன்னுமே முன்னேற்றம் அடையாம இன்னுமே வழக்குகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தானே எல்லோரோட ஆதங்கமும். சட்டங்கள் கடுமையா இருக்கு, உடனே எல்லாம் கைது பண்றாங்க, உடனே தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஓகே, ஆமா நடக்குது, கரெக்ட் தான். ஆனா குற்றங்கள் குறைந்த பாடே இல்லையே, அதிகரிச்சு தானே இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது தெளிவா. பெண்கள் தயவு செய்து, ஒருவன் உங்க மேல முதல் முறை கை வைக்கிறான் இல்ல தவறான துன்புறுத்தல்கள்ல ஈடுபடுறான் அப்படின்னா உங்களுக்கு நடந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்தாலோ அது முதல் முறையே வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாதான் கடுமையான தண்டனைகள் ஆல்ரெடி இருக்கு, அந்த தண்டனைகளை வாங்கி கொடுக்க முடியும். அதை லீகலா இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்துப்பாங்க. அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாய் உங்களை மட்டும் இல்லை மேலும் சிலரையும் போய் துன்புறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நடக்குதோ, முதல் முறையே நடக்குதோ, அப்பவே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருங்க. மேலும் குற்றவாளியை பிடிச்சாச்சு, தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் ப்ளீஸ் டூ த இன்ஸ்பெக்ஷன். கல்லூரிகளில் இந்த மாதிரியான அபண்டண்டா பிளேசஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸ் அபண்டண்டாக இருக்கக்கூடாது. அப்படி அபண்டண்டாக இருக்குது, அந்த பில்டிங்ஸை யாரும் யூஸ் பண்ணல, அப்படியான இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே சிசிடிவி சர்வேலன்ஸை பக்காவாக போடுங்க. ஸோ மேபி இந்த மாதிரியான குற்றங்களை செய்யறதுக்கு அச்சப்படுவாங்கல்ல, அப்போ இந்த குற்றங்கள் குறைய சிறிதளவு வாய்ப்புகளாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணுங்க. நாங்கள் இப்போ செக் பண்ணலன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும், நீ எப்படிப்பா இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை தூக்கிட்டு வராதிங்க. சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் அடையார் பீகார் ஃபேமிலியோட அந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ், அதில் கள ஆய்வில் பார்த்தபோது அந்த காலேஜ் உள்ள நிறைய அபண்டன்ட் பிளேஸ் இருக்குங்க. பார்க்கவே பயமாக இருக்குது பகலில் பார்க்கவே.
இப்போ நீங்களாம் கரெக்டான இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இதை ஏன் விட்டீங்கன்ற அடுத்த கேள்வி வரும். இந்த இடத்துல கேமராக்களும் இல்லை. ஸோ இங்க பல குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவான இடமா தான் அது தெரியுது. மேலும் இது போல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுற இந்த நாய்களுக்கு ஆண்மை நீக்கம் பண்ணி ஜெயிலில் போடணும். சிறையில் அடைத்தால் கூட சில நாட்கள்ல ஜாமீன் அப்படிங்கிற பேர்ல வெளியே வந்தாலும் இந்த ஒரு தண்டனையை காலம் பூரா மறக்க மாட்டானுங்க. நாம முழுசா போயிட்டு முழுசா வெளியே வந்துட போறோம், தப்பு தானே பண்ணுவோம் ஒரு வாட்டி அப்படின்னு யோசிக்கிற எல்லா நாய்களுக்கும் இது ஒரு அச்சத்தை உண்டாக்கும். ஒரு பெண்ணை தவறுதலா துன்புறுத்தினா கடைசியில் நம்ம மனைவி கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு ஒரு பயமானது இந்த மாதிரி குற்றம் செய்யணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே முன்னாடியே வரணும். அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தான் எல்லோருமே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் இதை விட கொடுமையான தண்டனை தான் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. குறைந்தபட்ச ஆனால் மறக்க முடியாத ஒரு தண்டனைகளா இந்த மாதிரியான தண்டனைகளை நிறைவேற்றலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான தண்டனைகள் சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய கட்சி அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை எடுத்து வச்சு மேடைக்கு மேடை ஏறி பேச நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப்ல பேச நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைகள் அதுவும் ஆளுங்கட்சியில இருந்தே நடந்திருக்கு அப்படின்னா இதை ஏன் பெரிதளவில் அந்த விஷயத்துக்கு பேசுகிற நபர்கள் இந்த விஷயத்துக்கு பேச மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வாடகை வாய்கள்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறைய பார்க்க முடியுது. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதை கண்டிப்பாக மறக்காதீங்க. என்னதான் பல பெண்கள் பாதுகாப்பாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு முன்னேறி வந்துகிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இது போல அவல நிலைக்கு தள்ளப்படுற பெண்களுக்கெல்லாம் என்னதான் பதில் அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு பெண் தான் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துலயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது வேற எங்க தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க போவாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணிற்கே இப்போ பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தானே போய்கிட்டு இருக்கு. கடுமையான சட்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத எப்பவும் போல எதிர்பார்க்கலாம். மேலும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல டாபிக்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எல்லோரோட கமெண்ட்ஸுமே படிப்பேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம பேச இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.